எனக்கு நினைவிருக்கிறது. 82ஆம் ஆண்டு ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2ஆம் ஆண்டு நிறைவு விழா என்று திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டை நானும் அன்பில் பொய்யாமொழியும் செயலாளராக இருந்து நடத்தினோம். உங்களுக்கு ஒரு தகவல், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது அறிஞர் அண்ணாவுக்கு வயது 40, கலைஞருக்கு வயது 25, பேராசிரியருக்கு 27, நாவலருக்கு 28. கழகத்தினுடைய இளைஞரணை தொடங்கிய பொழுது தளபதிக்கு வயது 29, எனக்கு 27, பொய்யாமொழிக்கு 28. அந்த மாநாட்டிலே தலைவர் அவர்கள் 5 பேர் கொண்ட குழு ஒன்றினை அறிவித்து, இந்த குழு தமிழ்நாடெங்கிலும் சென்று வலம் வரும், இளைஞர்களை தேடி கண்டுபிடிக்கும், அவர்களை கொண்டு இந்த இயக்கத்தை பலப்படுத்தும் என்று சொன்னார்கள். அந்த மாநாட்டிலே நான் பேசுகிற போது எதிரே அமர்ந்திருந்த இளைஞர்களை தீக்குச்சிக்கு ஒப்பிட்டு நான் பேசினேன். எதிரே இருக்கிற உங்களுடைய கரும் தலையை பார்க்கிற போது தீப்பெட்டி தொழிற்சாலையிலே தீக்குச்சிகளை பெட்டியில் அடுக்குவதற்கு முன்பாக காய வைத்திருப்பார்கள். அதை போல இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் இருக்கிற மருந்துக்குத்தான் சக்தி அதிகம் என்பதை போல இங்கே வந்திருக்கிற உங்களுடைய தலையில் இருக்கிற சிந்தனை, அந்த சிந்தனை பொறியை ஒருங்கிணைக்கிற பெருமுயற்சியிலே தலைவர் அவர்கள் ஈடுபட்டு இந்த பொறுப்பினை ஒப்படைக்கிறேன் என்று நான் பேசினேன். அதற்கு தலைவர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், தம்பிமார்களே, நீங்கள் சொன்னது உண்மைதான், நீங்கள் தீக்குச்சிகள் தான். ஆனால் திமுக எனும் தீப்பெட்டியில் அடங்கி கிடக்க வேண்டிய தீக்குச்சிகள். தேவையான நேரத்தில் எடுத்து உரசுவோம், பற்ற வைக்க வேண்டியதை பற்ற வையுங்கள் என்று சொன்னார்கள். கனிவோடு துணிவும் உள்ளவர் அண்ணா என்பதற்கு அது ஒரு உதாரணம். அந்த தீர்மானம் என்ன படிக்கிறது? இந்திய நாடாளுமன்றம் இயற்றியிருக்கிற மொழி தொடர்பான சட்டத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறது. அது தொடர்பான தீர்மானத்தை ஏற்க மறுக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இனிமேல் பள்ளிக்கூடங்களில் இந்தி கிடையாது, மும்மொழி திட்டம் கிடையாது என்பதோடு என்சிசி படையில் இருக்கிற இந்தி ஆணை சொற்களை நீக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. ஒருவேளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்சிசி படையை கலைத்து விடுவோம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். இரண்டாவது காட்சி, தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் உரையின் போது அரசாங்கம் எழுதி கொடுத்த கொள்கை குறிப்புக்கு மாறாக ஆளுநர் தனக்கென தோன்றியது எல்லாம் வார்த்தையாள சேர்த்து தனக்கு பிடிக்காத சொற்களை நீக்கி அங்கே உரை நிகழ்த்துகிற போது முதலமைச்சரான நம்முடைய தளபதி எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று எழுதியதை அந்த இடத்திலே படிக்கிறார். இங்கே ஆளுநர் படித்த உரை அவை குறிப்பில் ஏறாது, இங்கே சபாநாயகர் படித்ததுதான் குறிப்பிலே ஏறும் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொன்னபோது அண்ணாவின் வடிவத்திலே அவர் நின்றார். அதைவிட முக்கியம், அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஆளுநர் கிளம்புகிறார். அப்போது ஒரு சிரிப்பு சிரித்தார், பார்த்தீங்களா முதலமைச்சர்? அங்கேதான் நின்றது இவர் கலைஞரின் வாரிசு, அறிஞர் அண்ணாவின் தம்பி என்று. ஒன்று மட்டும் சொல்வேன், காலம் மிக முக்கியமான ஒன்று. அண்ணா சொன்னார், சூழ்நிலையின் கைதி என்பதற்கு பெயர்தான் முதலமைச்சர் என்று முத்திரை குத்தி இருக்கிறார்கள் என்று. இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் பெயரளவிற்கு கூட்டாட்சி தத்துவமே தவிர பெயரளவிற்கு இருப்பது மாறாக மத்திய அரசுக்கு அதிகாரங்களை குவிக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தின் கீழே இயங்குகிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி இல்லை என்றாரே, அதை உணர்ந்து அதே அனுபவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்று சொல்லி இருக்கின்றார். தோழர்களே, தம்பிமார்களே, பகைவர்கள் பவனி வர ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கு கடமைகள் இருக்கின்றன. மாநில உரிமைகளை மீட்டாக வேண்டும், தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், கோட்டை கொத்தளங்கள் பலப்படட்டும், வீரர்கள் கவசம் பூணட்டும், கட்கம் ஏந்தட்டும், களம் காணுவோம், வெற்றி பெறுவோம். 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்று இந்திய கூட்டணி இந்தியாவிலே ஆட்சியை கைப்பற்றும், அதை தீர்மானிக்கிற சக்தியாக எங்கள் தலைவர் இருப்பார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு அண்ணன் உறங்குகிற இடத்திலே துயிலுகின்ற தலைவர் கலைஞரின் காலடியில் வெற்றியை கொண்டு போய் ஒப்படைப்போம். தயாராகுங்கள், போருக்கு வெற்றி பெறுவோம்.
வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.